புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். குறுகிய காலம் என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் EWS பிரிவினர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய அரசு சார்பு செயலர்களின் உருவ பொம்மை எரித்து போராட்டம். 2 உருவ பொம்மைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து நடுரோட்டில் தரதரவென்று இழுத்து சென்ற போராட்டக்காரர்கள். உருவ பொம்மைகளை போலீசார் அணைக்க முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இனி விரிவான செய்திகள். குறுகிய காலம் என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து அவருக்கு பிரியாவிடை அனுப்பும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற்றது. அப்போது CP ராதாகிருஷ்ணனுக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர், எழுச்சிமிகு புதுச்சேரி என்ற லட்சியத்தை நோக்கி புதிய கவர்னர் வழிநடத்துவார் என்று நம்புகிறேன் என்றும், நமது சிந்தனையை எல்லாம் மக்கள் மீது திணித்துவிட முடியாது என்றும், மக்கள் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையின் அர்த்தம் என்றார். புதுச்சேரியில் EWS பிரிவினர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய அரசு சார்பு செயலர்களின் உருவ பொம்மை எரித்து போராட்டம். 2 உருவ பொம்மைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து நடுரோட்டில் தரதரவென்று இழுத்து சென்ற போராட்டக்காரர்கள். உருவ பொம்மைகளை போலீசார் அணைக்க முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம். புதுச்சேரியில் குரூப் B அரசு வேலை பணியிடங்களுக்கான அறிவிப்பாணையில் 70% உள்ள MBC, EBC, BCM மற்றும் BT மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு 1% உள்ள EWS என்னும் உயர் சாதிக்கு 10% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய புதுச்சேரி அரசு சார்பு செயலர் கண்ணன் ஜெய்சங்கர் ஆகியோரின் உருவ பொம்மை எரிக்கப் போவதாக புதுச்சேரி திராவிட விடுதலைக் கழகத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி திராவிட விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சார்பு செயலர்கள் ஜெய்சங்கர், கண்ணன் ஆகிய இருவரை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தபோது
திடீரென்று எதிர்பாராத விதமாக மினி வேனில் உருவ பொம்மைகளை கொண்டு வந்த போராட்டக்காரர்கள் பொம்மைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். இதில் 2 உருவ பொம்மைகளும் நடுரோட்டில் கொழுந்துவிட்டு எரிந்தது. மேலும் உருவ பொம்மையை கொளுத்தியதோடில்லாமல் எரிந்து கொண்டிருந்த உருவ பொம்மைகளை சாலையில் தரதரவென்று இழுத்து சென்று ஓடியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதனையடுத்து போலீசார் எரிந்த உருவ பொம்மையை அணைக்க முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் போராட்டக்காரர்களிடமிருந்து உருவ பொம்மைகளை பிடுங்கிய போலீசாரும் சாலையில் தரதரவென்று இழுத்து சென்று ஓடியதால் போராட்டக் களமே போர்க்களமாக காட்சியளித்தது. அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு சமூக நல அமைப்பினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியின் 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது, துறைமுக விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலை கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரமேஷ் சம்பத் வெளிநடப்பு செய்தனர். குந்து போயிருக்கிறது, அது ட்ரெஜரை வச்சு செலவு பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. அதே போல் லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில்லு, இது போன்ற புதுச்சேரியினுடைய அடிப்படை விஷயங்கள், பாண்டிச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து, பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட நாளமாக கடன்பட்டு அசல் அடைக்க முடியாமல் வட்டியே கட்டி கொண்டு புதுச்சேரி வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது. புதுச்சேரியினுடைய தொழில் வளர்ச்சி சுத்தமாக குன்று போயிருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நிதி ஆதாரத்தை மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அது வேகமாக சொன்னாங்க. மற்ற மாநிலங்களை கேட்குற மாரி 5000, 10,000, 20,000, 30,000 கோடிலாம் இல்லை. பாண்டிச்சேரிக்கு மொத்தமே ஒரு 1000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா, சிறப்பு நிதியாக கொடுத்துருந்தாங்கன்னா 442 கோடி ரூபா இன்றைக்கி விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் 142 கோடி ரூபா ரயில்வே இனிஷியல் பேமெண்ட்டு ஒரே இந்த வருஷமே மொத்த பணம் கொடுக்க போகிறதில்ல. பூர்வாங்க வேலைக்குன்னு சொன்னால் 142 கோடியும், கடலில் துறைமுகத்தை தூர்வாரத்துக்கு 24 கோடியும், அதே போல் இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு 400 கோடி ரூபாயும் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாண்டிச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில்ல ஒரு 75 கோடி இருந்தால் இன்றைக்கி ஓட்டலாம். புதுச்சேரி காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முருகன். இவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரான சுவாதி சிங்கின் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் செல்லிப்பட்டு 10 கண்ணு சாலையில் சென்றபோது தனியார் பேருந்து மோதியதில் பலத்த காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் ராமச்சந்திரனை கைது செய்தனர். இந்த நிலையில் காவலர் முருகன் பைக் மீது பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சங்கத்தின் துணைத் தலைவர் அனிபால் நேரு தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் 60 தாய்மார்களுக்கு சங்கம் சார்பில் குழந்தை பராமரிப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ரூபி லியோன், டாக்டர் லியோ குணாலன், மனோஜ் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பிரதாப், சந்திரன், இந்தர்நாத், குணசேகர், தாமஸ், சிறில், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார். புதுச்சேரி மாநில முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தனது குடும்பத்துடன் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய இவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி,
முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு 10 தட்டு வண்டி, 20 தையல் இயந்திரம், 2 பேருக்கு இருசக்கர வாகனம், சுமார் 2000 பேருக்கு புடவை மற்றும் 1500 குடும்பங்களுக்கு குடும்ப நல திட்ட உதவி அட்டை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஈரம் ராஜேந்திரன் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார்கள். ஐஎன்டிசி மாநில தலைவர் GR பாலாஜி பிறந்தநாளையொட்டி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஐஎன்டிசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளை ஒட்டி தொழில் மாநிலம் முழுவதும் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நேரு சிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் விஜயகுணாளன், தலைவர் ஏழுமலை ஆகியோரின் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில தலைவர் பாலாஜி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிய உணவு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார், ராகவன், செயலாளர் முருகன், பொருளாளர் நூர் முகமது, துணை செயலாளர் மச்சகாந்தி, அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் மீன்பிடி தடை காலத்தில் 131 படகுகளை சீரமைக்க மீன்வளத்துறை சார்பில் 34,40,000 நிதியை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை அரசானது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக ஆண்டுதோறும் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறது. அத்துடன் அரசு பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்காக மர, இரும்பு, ஃபைபர் படகுகளுக்கு தலா ரூபாய் 30,000 மற்றும் சிறிய படகுகளுக்கு ரூபாய் 20,000 வீதம் நிதியுதவி வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் நிகழாண்டான 2024-2025 ஆண்டு மீன்பிடி தடைக்கால நிதியுதவியாக 82 விசைப்படகுகளுக்கு தலா ரூபாய் 30,000 வீதம் 24,60,000 49 சிறிய படகுகளுக்கு தலா ரூபாய் 20,000 வீதம் 9,80,000 இருவகை படகுகளையும் சேர்த்து மொத்தம் 34,40,000க்கான உத்தரவு நகலை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நிதியுதவிகளை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தும் அரசு உத்தரவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ளது புதுச்சேரி மாஹே பிராந்தியம். இங்கு கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாஹேவின் தாழ்வான பகுதிகளான செம்பரா, பள்ளூர் மற்றும் சாளரக்கரா விளைநிலங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளன. இந்த பகுதிகளில் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மண்டல நிர்வாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் மையழி ஆற்றின் வழியே கடலுக்கு கடும் வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஆற்றிலும் கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் அலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் அலுகாஸ். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10வது
வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜக அமைச்சர் சாய் சரவணனுக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் அமைச்சராக பதவியேற்ற திருமுருகனுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில் அவருக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமாரின் இலாக்கா மாற்றப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிட நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலாக்கா மாற்றம் தொடர்பான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து இன்று காலை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நடத்தினார். விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் ஆசிரியை ருவியை பெரோசியா வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் இளஞ்செழியன் முன்னிலை வகித்தார். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நன்றியுரை வழங்கினார். இவ்விழாவில் அனைத்து நிலை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கிரிக்கெட் போட்டி, கயிறு இழுத்தல் போட்டி, ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பிரிவில் ரிஷிவர்மன், பெண்கள் பிரிவில் ஸ்வேதா மற்றும் தேன்மொழி ஆகியோர் சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி காவல்துறையினருக்கான செயல்முறை குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி காவல்துறையினருக்கான செயல்முறை குறிப்பு தொகுப்பு புத்தகம் மற்றும் புதுச்சேரி போலீசுக்கான பாடல் வெளியீட்டு விழா மரப்பாலத்தில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு செயல்முறை புத்தகத்தை வெளியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் AKD ஆறுமுகம், ராமலிங்கம், சம்பத், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் தலைமை செயலர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் வரும் 2ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று பட்ஜெட் கூட்டம் துவங்கியது. கவர்னர் உரைக்கு பின் சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி விவாதித்தது. அதன்படி நாளை நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் பதிலுரையும் இடம்பெறும். 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பொது விவாதம், 7, 8, 9ஆம் தேதிகளில் கேள்வி நேரம், மானிய கோரிக்கைகள், தீர்மான முன்மொழிதல், விவாதம், வாக்கெடுப்பும், 12, 13 தேதிகளில் முதல்வர் அமைச்சர்கள் பதிலுரைகளும், 14ஆம் தேதி தனிநபர் தீர்மானங்கள், முதல்வர் பதிலுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது என்றார். 6 மாதத்துக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் 11 நாட்கள் நடத்துவதே போதுமானதாக இருக்கும் என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார். பாண்டிச்சேரி மற்றும் உழவக்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமான்பேட் பகுதியில் நடைபெற்றது.
புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பாலம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவக்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாற்று சந்திரனை தொடுவதால் உயிர்களை தொடுவது என்பதாகும். இது பற்றிய மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு இன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய மீன்வள கடல்சார் பொறியாளர் பயிற்சி நிறுவனம் மற்றும் சென்னை புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையால் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துறையின் துணை இயக்குநர்கள், அதிகாரிகள், மத்திய மீன் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள் கார்த்திக், பயிற்சி வகுப்பாளர் கோபி கிருஷ்ணன், பேராசிரியர் ஜெயந்தி மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள், மீன் வளர்ப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். புதுச்சேரியின் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்தும் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கூறுகையில், மத்திய அரசானது புதுவை மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் உள்ளது. சென்ற ஆண்டை விட 300 கோடி குறைந்தபட்சமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது. தொடர்ந்து கூட்டணி கட்சியான NR காங்கிரஸை எதிர்க்கட்சியாக பார்த்து வருகிறது மத்திய அரசு. மேலும் புதுவைக்கு வரும் IAS அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இழுபறி செய்யும் வேலையை மட்டும்தான் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். சென்றாண்டை விட நிதி குறைந்தபட்சமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது என்பதால்தான் இந்த கவர்னர் உரையை புறக்கணிக்கிறோம் என்று கூறினார். மீண்டும் முதன்மை செய்திகள். குறுகிய காலம் என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் EWS பிரிவினர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய அரசு சார்பு செயலர்களின் உருவ பொம்மை எரித்து போராட்டம். 2 உருவ பொம்மைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து நடுரோட்டில் தரதரவென்று இழுத்து சென்ற போராட்டக்காரர்கள். உருவ பொம்மைகளை போலீசார் அணைக்க முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம்
வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.